வெல்கம் பேக் டு கைரளி உலகம். கேரளாவில் ஒரு பிரியாணி எப்படி செய்கிறது, கேரளா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக மெல்லிசாக அரிஞ்சிட்டு சன்ஃப்ளவர் ஆயிலில் வறுத்து எடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன். கேரளா பிரியாணி ரொம்ப சிம்பிள் தான். ரைஸை தனியாக வேக வச்சுட்டு மசாலா எல்லாம் தனியாக வேக வச்சுட்டு அப்புறம் தம் போடும்போது எல்லாத்தையும் ஒன்றா போடுறது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனிஸ் இதை எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ஒன்று ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்று பொடி பண்ணி வைக்கணும். அப்புறம் ஒரு பேனில் வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் பாதி பாதி எடுத்தால் போதும். அது நான் 2 கப்புக்கு 3 கப்புக்குரிய ரைஸுக்குரியது தான் சொல்கிறேன். ஜாதிபத்திரி வேணும், அதுவும் முக்கியம். பட்டை, கிராம்பு, சோம்பு வேண்டாம். இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனிஸு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் நீளமாக ஒன்று இருக்கும்ல, அதுவும் கூட கருப்பாக நீளமாக இருக்குமே, இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு. ரொம்ப சிம்பிளான பிரியாணி தான், அதே சமயம் நல்ல டேஸ்டானது. திராட்சை, முந்திரி எல்லாமே போடுவாங்க. நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் கூட இதில் போட்டுட்டு முந்தியே சிக்கனை வந்து இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, அப்படி இல்லாட்டி பிரியாணி மசாலா போட்டு கூட சிக்கனை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 1 கப்புக்கு 2.25 கப்பு தண்ணி ஊற்றி, அப்படி கூட வேண்டாம், கொஞ்சம் 3 கப்பு கூட எடுக்கலாம், போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதில் வந்து திரும்ப இந்த ஸ்பைசஸை இடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி இதை எல்லாத்தையும் போட்டு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தோட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு, நான் ஏலக்காவை தோல் எடுத்துட்டேன். அந்த ஏலக்காய் விளையணும் அப்படின்னா பயங்கரமான மருந்து அடிக்கிறாங்க. லைம் ஜூஸை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும். ரைஸையும் போட்டுட்டு ரைஸை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமேலு அதை நல்லா கொதித்து ஒரு 75% வெந்ததுக்கப்புறமேலு அதை வந்து நம்ம வடிச்சிடணும். இந்த சிக்கன் வந்து 3/4 வெந்திருக்கும். இது மெதுவாக தீ வச்சு வெந்ததுக்கப்புறமேலு தண்ணி வந்து சுடுதண்ணி தான் ஊற்றணும், கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும். அப்புறம் அதுக்கு மேலே புதினா இலை போட்டுட்டு வெந்த சோறு பாதிக்கு மேலே கொஞ்சம் கூட வெந்திருக்கணும். அந்த சோறை இதில் வந்து போட்டு பாலில் வந்து குங்குமப்பூவை கலக்கி, ஒரு ஃப்ளேவருக்கு தான், நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் குங்குமப்பூ போடும்போது. மல்லி இலை சாதாரண யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் போடலாம். மல்லி இலை இல்லாமல் வாசனையே இருக்காது. அப்புறம் பிரியாணி மசாலா கூட போடலாம். திராட்சை போடுறது, முந்திரி போடுவாங்க இங்கே கேரளா பிரியாணியில். அது முக்கியமாக இருக்கும். ஏன்னா இடையில ஒரு இனிப்பு கடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தான் தம் பண்ணுறது. இது பரிமாறுறது எப்படின்னா, அடியில் சிக்கன் இருக்கும்ல, பெரிய ஒரு மூடி எடுத்துகிட்டு ஹோட்டலில் எல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய மூடி எடுத்துகிட்டு சைடில் இருந்து அப்படியே எடுத்து பரிமாறுறது தான். ரைஸை வந்து சாதாரண ஒயிட் ரைஸை வடிக்கிற மாதிரி வடித்து எடுத்தால் கூட தாராளம் போதும். பிரியாணி நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்பைசஸோட வாசனையெல்லாம் சோறில் பிடிச்சிருக்கும். அதனால் நமக்கு வந்து அது வாசனை போயிடுமோன்னெலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து காம்பினேஷன் என்னென்னா, இங்கே வந்து ரைத்தா வைப்பாங்க, தயிர் பச்சடி, பப்படம், ஒரு லைம் பிக்கிள் இருக்கும் சாதாரணம். நம்ம வீட்டில் வந்து டேட்ஸோட பிக்கிள் இருக்கும்ல, அது கூட செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணியில் வந்து பைனாப்பிள் கூட கட் பண்ணி போடுவாங்க. பைனாப்பிள், கேரட்டு, பீன்ஸ் இது எல்லாத்தையும் கூட கட் பண்ணி ஜஸ்ட்டு சோறு போடும்போது, சோறு வேகும்போதே நீளமாக கட் பண்ணிவிட்டு சும்மா இடையில ஒன்று வாயில் கடிபடுறதுக்காக. இந்த பிரியாணி ரொம்ப ஈஸியான பிரியாணி தானே. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.